ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கி வந்து மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள். இப்போ பாருங்க, நான் ஒரு சர்க்கிள் கீறேன். இந்த சர்க்கிள் வந்து நல்ல ஒரு திக்காக நான் கீறேன். இந்த சர்க்கிளை கீறி போட்டு நாங்கள் நல்லா நீட்டாக எடுக்கணும். அதே நேரம் வந்து நான் அடுத்த சர்க்கிளும் எடுக்கிறேன். திக் லேயராக எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது மெஹந்தி கொள்ள போகிறேன்டா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்ல ஒரு திக் லேயராக வந்துடும். இப்போ நான் 2வது லைனையும் எடுத்துட்டு அதுக்கு 2வது சர்க்கிளையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் தம் லைன் போடுறேன். தம் லைன் போடைக்க பாருங்க, நான் அதில் அதாவது 4ஆக பிரித்து போட்டு தான் நான் போடுறேன். இப்படி போடும்போது எங்களுக்கு ஈவனாக சரிசமனாக வரும். அதாவது தம்ப்லைன் அந்த பூ இதழ், அந்த குட்டி குட்டி பூ இதழ் நல்ல ஒரு சரிசமனாக வரும். அதுக்கு பிறகு நான் வந்து நல்ல திக்காக திரும்பவும் எடுக்கிறேன். நாங்கள் எப்பவும் திக்காக கொஞ்சம் நாங்கள் கீறுவோம் என்றால், அதாவது இப்போ நார்மல் லைன்கள் நாங்கள் கீறி செய்து போட்டு அதுக்கு பிறகு திக் லேயர் கொடுத்தோம்னா அந்த நார்மல் லைனை வந்து மிகவும் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுறதுக்கு தான் நாங்கள் அந்த திக் லைனை கொடுக்குறது. இப்போ பாருங்க, நான் அடுத்த சர்க்கிள் கீறியிருக்கிறேன். நான் அதையும் கொஞ்சம் திக் லேயராக காட்டுறேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொஞ்சம் நாங்கள் திக் லேயராக கூடுதலாக நாங்கள் காட்டுவோம்டா அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த திக் லேயர் எடுத்து காட்டும். தூரம் இருந்தாலும் அந்த எங்களுடைய டிசைன்களை வந்து ஒர்க்குகளை வந்து காட்டி கொடுக்கும். அதே நேரம் வந்து இப்போ ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவாக எடுத்துக்காட்டாக இருக்கும். பார்க்குறவர்களுக்கும் மிகவும் ஒரு அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, அடுத்ததாக நான் வந்து அதாவது தம்ப்லைன் தான், அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய எம்மா நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதுக்கு பிறகு அதையும் கொஞ்சம் லைட்டான ஒரு திக் லேயராக கொடுக்குறேன். அதாவது இது நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அதாவது சுற்றி வர ஃபுல்லாக நான் அதாவது நல்ல ஒரு நீட்டாக எடுக்க போகிறேன், கொஞ்சம் மொத்தமாக எடுக்க போகிறேன். அதுக்கு முதல் வந்து அந்த எம்முக்குள்ளே நடுவுக்குள்ளே அந்த இடைகள் எல்லாம் நல்ல ஒரு நீட்டாக இருக்கணுமென்றதுக்காண்டி நான் நல்ல வடிவாக அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். வட்டம் கீறி போட்டு அதுக்கு பிறகு நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக நான் ஃபில் பண்ணி கொண்டு வரேன். இது நார்மலாக எங்களுடைய உள்ளங்கையிலையும் நாங்கள் இந்த ஒர்க்கை செய்யலாம். மிகவும் அழகாக இருக்கும். அதாவது உள்ளங்கை, பின்கை, அதே நேரம் புறக்கை 2 பக்கமும் நாங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் செய்யலுமோ நீங்கள் அந்த மெத்தடில் செய்யலாம். அதே நேரம் வந்து கைக்கு மேல் பகுதியிலையும் செய்யலாம். உங்களுக்கு விரும்பின வடிவில் நீங்கள் வடிவாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிஞ்சது. ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த சர்க்கிள் வரைகிறேன். அடுத்த சர்க்கிளும் நாங்கள் வரைகிறோம். அடுத்த சர்க்கிளும் வரைஞ்சிட்டு நான் கொஞ்சம் அதாவது திக் லேயராக கீறேன். இந்த திக் லேயராக கீறும் போதே உங்களுக்கே பார்க்க தெரியும், உண்மையில் அவ்வளோ வடிவாக இருக்கும். நாங்கள் அதாவது சின்ன லைனாகவும் கீறலாம், அதே நேரம் திக் லைனாகவும் கீறலாம். எந்த இடத்துல எப்படி கீற வேணுமென்று நாங்கள் அதையும் கவனித்து நாங்கள் கீற வேணும். இப்போ பாருங்க, அடுத்ததாக நான் ஸ்டில் கீறேன். இந்த ஸ்டில் வந்து அதாவது காஃப் ஸ்டில் ஃபுல்லாக நான் எடுக்கல, அதாவது சின்னதாக நான் எடுக்கிறேன். அதுக்கு பிறகு நான் தம்ப்லைன் கொடுக்குறேன், அந்த குட்டி குட்டி தம்ப்லைன். இந்த குட்டி குட்டி தம்ப்லைன் எல்லாம் என்னுடைய பேசிக்காக மெஹந்தி கிளாஸில் நான் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் அதிலையும் சென்று பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் அந்த கை எடுத்து தான் நான் எல்லா தம்ப்லைனுமே நான் போடுறேன். ஏனென்றால் கை எடுத்து எங்களை போடும்போது அந்த வளைவு வந்து நேராக வரும். இப்போ அதே நேரம் நீங்கள் கை எடுக்காமல் இப்படி நீங்கள் தம்ப்லைன் கொடுப்பீங்கன்னா சிலது அந்த வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ அதே நேரம் வந்து நாங்கள் ஒரேடியாக அதாவது கை எடுத்து போட்டாலும் நீட்டாக வரும், கை எடுக்காமல் போட்டாலும் நீட்டாக வரும். அதாவது பேசிக்காக நீங்கள் போடுற நீங்கள் கொஞ்சம் கவனித்து போடுங்க. உங்களுக்கு எது சுகமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இதில் நான் அதை தான் சொல்லுவேன். ஏனென்றால் இதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எங்களோட கையும் வந்து நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும். அதுக்கு பிறகு இப்போ பாருங்க, நான் வந்து இலை கீறேன். இலை வந்து நாங்கள் கீறும் போது மிகவும் ஒரு அழகாக கீற வேணும். அதுவும் நான் பேசிக்காக நான் எல்லாம் காட்டி தந்திருக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இலையெல்லாம் வந்து மிகவும் நீட்டாக இருக்குது. நான் இதுக்கு வந்து டபுள் லேயர் கொடுக்க போகிறேன். டபுள் லேயர் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கு. இப்போ பாருங்க, நான் நீட்டாக ஒரு இதழாக நான் கீறி கொண்டு போகிறேன். நீங்கள் முதல் பேசிக்கில் நீங்கள் வடிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எங்களுடைய ஒர்க்குகளும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். நீங்கள் அதாவது நல்லா கீறி பழக வேணும். உங்களோட கையக்க நோகுந்தான், ஆனால் கையக்க நோந்தாலும் நீங்கள் கொஞ்சம் விடாமல் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் இப்போ மெஹந்தி ஃபீல்டில் நிறைய பேர் உண்மையில் இருக்கிறேன். அதுக்குள்ளே 10ஓட 11 நாங்கள் இல்லாமல்
இல்லாமல் நாங்கள் நாங்கள் தெரிய வேணும்டா நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் இந்த ஃபீல்டில் நிலைச்சி நிற்கலாம். நாங்கள் நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கணும். நாங்கள் எப்பவும் நாங்கள் அதாவது நிலைச்சி நிற்காமல் நாங்கள் அதாவது இளமரகாயாக நாங்கள் போயிடணும்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் நிலைச்சி நிற்கணும் மாதிரி நினைச்சு நாங்கள் ஒவ்வொரு வேலையாக நாங்கள் செய்து கொண்டு போகணும். அவ்வளோத்துக்கு நாங்கள் எங்கள்ட எஃபெக்டை போடணும். இதில் உண்மையில் அதுதான் முக்கியம். நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்தலாம் என்பதை அதாவது நீங்கள் கவனத்தில் வச்சிருக்கணும். அதாவது நாங்கள் வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு சிறு சிறு கை தொழிலாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இதெல்லாம் நாங்கள் நீட்டாக நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் செய்து பழகிட்டால் நாங்கள் உண்மையில் நல்ல ஒரு நிலைக்கு போகலாம். இப்போ பாருங்க, அடுத்ததாக நான் அந்த தம்லைனுக்கு மேலே பாருங்க நான் குட்டி குட்டியாக திரும்பவும் நான் அதில் கீறி விடுறேன். அதாவது அடுத்த லேயர் நான் போடுறேன், அதாவது 2வது லேயர் கீறேன். அப்போ அப்படி கீறும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த எடுப்பாக தெரியும். அப்போ அதுக்காண்டி தான் நான் திரும்பவும் நான் அந்த எம்முக்கு மேலே குட்டி குட்டியாக நான் போட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்க நான் சின்னொரு வளைவு கீறிட்டு அந்த பூவுக்கு மேலேயே நான் வடிவாக நீட் பண்ணுறேன். நான் அந்த எம் வடிவு குட்டி குட்டியாக திரும்ப போட்டேனான்டா அந்த எம் வடிவு அந்த பூடைக்கு அதுக்குள்ளே அந்த எம்முக்கு நடுவுக்குள்ளே அந்த இடைவெளி விடாதபடி தான் நான் அந்த எம்மை போட்டேன். எம்முக்கு அந்த இதாண்ட நான் இப்போ பாருங்க, இப்போ நான் சுற்றி அந்த வட்டம் எடுக்கும்போது அந்த எம்முக்கு நடுவுக்கு இருக்கிற அந்த இடைவெளியும் ஃபில் பண்ணி இருக்கிறேன். அப்போ அப்படி இருக்க நல்ல ஒரு நீட்டாக தெரியுது. எட்டவா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்க, நான் அந்த பூவுக்கு நடுவில் அந்த டாட்ஸ் வைக்கிறேன். டாட்ஸ் வைக்கும்போது இன்னும் அழகாக தெரியும். நாங்கள் எப்படியெல்லாம் அழகுபடுத்தவோன்னு நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து நாங்கள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். வெனசா சங்கர் என்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.